Taste the Daily. அண்மைச் செய்தி. சட்டப்பேரவையில் இன்று திமுக அரங்கேற்றிய பல்வேறு அராஜகங்களை கண்டித்து அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்துள்ளனர். அதன் நேரலை காட்சிகளை நாம் இப்போது प्रेम काट करो प्रेम 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 काट काट சட்டப்பேரவையில் இன்று திமுக அரங்கேற்றிய பல்வேறு அராஜகங்களை கண்டித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கின்றனர். அது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். வணக்கம் சைது. இன்றைக்கு சட்டமன்றத்திலே திமுகவினர் நடந்து கொண்ட விதம், மக்கள் பிரச்சனை குறித்து பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது, இவற்றையெல்லாம் கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதோடு வெளியேறியிருக்கிறார்கள், வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். செத்துப்போச்சு திமுக ஆட்சியில் ஜனநாயகம் செத்துப்போச்சு என்கிற அந்த வாசகத்தை அவர்கள் கண்டன முழக்கங்களாக பதிவு செய்து வருகிறார்கள். குறிப்பாக சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திலே 2ஆம் ஆண்டு பொறியியல் படிக்கக்கூடிய மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். இந்த சம்பவத்திலே சார் ஒருவர் பின்னால் இருப்பதாக அவரே தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக அந்த சார் என்கிற யார் என்கிற வாசகம் அடங்கிய அந்த ஸ்டிக்கரை ஒட்டி கொண்டு சட்டையிலே தொடர்ந்து 3வது நாளாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளே சென்றிருக்கிறார்கள். அதே போன்று கருப்பு சட்டை அணிந்து இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். மேலூரிலே டங்ஸ்டன் சுரங்கம் ஒப்பந்தம் கோரியிருக்க இந்த நிகழ்வுக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக மேலூரை காப்போம் டங்ஸ்டனை தடுப்போம் என்கிற அந்த வாசகம் அடங்கிய மாஸ்க் அணிந்து கொண்டு உள்ளே சென்றிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை எல்லாம் புறக்கணித்திருக்கிறார்கள், காட்டப்படவில்லை. இந்த நிலையிலே தற்போது ஒவ்வொரு நிலையிலும் பேசக்கூடிய விஷயத்தில் தொடர்ந்து சபாநாயகர், அதே போன்று முதலமைச்சர், திமுகவுடைய அமைச்சராக இருக்க துரைமுருகன் போன்றவர்கள் எல்லாம் தேவையற்ற முறையிலே நாங்கள் வெளியே உங்களை தூக்கி எறிந்து விடுவோம், வெளியேற்றி விடுவோம் என்றெல்லாம் மிரட்டக்கூடிய ஒரு துணியிலே இவர்கள் இருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் கண்டு இன்றைக்கு தொடர்ந்து தற்போது அதிமுகவினர் அமளியில் அந்த தங்களுடைய கண்டன முழக்கங்களை வெளியிட்டவாறு வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். அனைவரும் வெளியே வந்து செத்துப்போச்சு திமுக ஆட்சியிலே ஜனநாயகம் செத்துப்போச்சு என்கிற கோஷங்களை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். மாணவிக்கு ஏற்பட்ட பாலியல் அநீதிக்கு நீதி வேண்டும், டங்ஸ்டன் அந்த சுரங்கத்தை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும், மக்கள் விரோத நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய
திமுகவினராக இருந்தாலும் கூட சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இவற்றை முன்வைத்துத்தான் தற்போது தொடர்ந்து அவர்கள் தீவிரமாக இந்த வெளிநடப்பு மற்றும் கண்டன முழக்கங்களை தொடர்ந்து அவர்கள் முழங்கி வருகிறார்கள். கருப்பு சட்டை அணிந்து கொண்டு அதே போன்று யார் அந்த சார் என்கிற வாசகத்தோடு அந்த கண்டன முழக்கங்கள் வெளிநடப்பு என்பது தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. வாயிலுக்கு வெளியே சட்டமன்ற பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவையினுடைய வளாகத்திற்கு வெளியே, குறிப்பாக தலைமைச் செயலகத்திற்கு வெளியே செய்தியாளர்கள் சந்திக்கக்கூடிய இடத்திலே நின்று கொண்டு திமுக அரசுக்கு எதிராக சட்டப்பேரவையிலே ஜனநாயகம் செத்துப்பூச்சி என்கிற அந்த வாசகங்களை தொடர்ந்து அவர்கள் கண்டன முழக்கங்களாக பதிவு செய்து வருகிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவை சேர்ந்தவர்கள் பேசுவது நேரலை நிறுத்தப்படுகிறது, துண்டிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. பேசுகிற பொழுது மிரட்டுகிற துணியிலே வெளியேற்றி விடுவோம், உங்களை உள்ளே அனுமதிக்க மாட்டோம் என்று பேசுவது, அதே போன்று உரிமை மீறல் குழுவுக்கு அனுப்புவோம் என்று சொல்வது, இவற்றையெல்லாம் ஏற்க முடியாது என்றுதான் தற்போது அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து வாயிலுடைய வெளிப்புறமாக தற்போது கண்டன முழக்கங்களை தொடர்ந்து பதிவு செய்து வருகிறார்கள். தொடர்ந்து திமுக ஆட்சியிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. 3 வயதிலிருந்து 80 வயதிலிருந்து பெண்கள் யாராக இருந்தாலும் கடுமையான ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுவது, கூட்டு பாலியல் வன்கொடுமை, இப்படி பல்வேறு சம்பவங்கள் அரங்கேறி வருகிறது. இவற்றையெல்லாம் கண்டித்து தொடர்ந்து தற்போது கண்டன முழக்கங்களை பதிவு செய்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.